நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆளுநர் இக்பால் சிங் கொடியசைத்து துவக்கி வைத்தார். உலக அளவில் கண் பார்வை இழப்பிற்கு அமைதியாக கண் பார்வையை இழக்க செய்யும் நோயான குளுக்கோமா காரணமாக அமைகிறது என்பதால் குளுக்கோமா பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வண்ணம் ஆண்டுதோறும் மார்ச் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை உலக குளுக்கோமா வாரம் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு உலக குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணி பாரதி பூங்காவில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆளுநர் இக்பால் சிங் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி பாரதி பூங்காவிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஜிப்மர் மருத்துவமனையை சென்றடைந்தது. பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்று குளுக்கோமா நோய் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படும் வண்ணம் கோஷமிட்டும் பதாகை ஏந்தியும் சென்றனர். மேலும் குளுக்கோமா வாரத்தை முன்னிட்டு சிறப்பு பரிசோதனை ஜிப்மர் மருத்துவமனையில் நடைபெறுகிறது என்று தெரிவித்தனர். தமிழகம் மற்றும் புதுவையில் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தால்தான் விடியல் பிறக்கும் என்று இளைஞர் எழுச்சி நாள் பொதுக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் TKS இளங்கோவன் பேசியுள்ளார். புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் இளைஞர் எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் பெரியார் திடலில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. பொருளாளர் அனிபால் கென்னடி, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஆகியோர் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் TKS இளங்கோவன் சிறப்புரையாற்றுகையில் MK ஸ்டாலின் மணி விழாவை இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடி வருவதாகவும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் கூட்டு வைத்ததால் புதுவை அரசை ரங்கசாமி திவாலாக்கிவிட்டார். அவரை நம்பி வாக்களித்த மக்களுக்கு 2 வருடத்தில் அரசு ஊழியர்களுக்கு கூட சம்பளம் போட முடியாத நிலையை ஏற்படுத்திவிட்டார். அரசு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டால் நிர்வாகம் எப்படி சிறப்பாக நடைபெறும் என்று தெரிவித்த அவர், ரங்கசாமி செய்த ஒரே நல்ல காரியம் ஜெயலலிதாவை ஏமாற்றியதுதான். மீண்டும் ஜெயலலிதா ரங்கசாமி ஆட்சிக்கு வந்தால் தமிழர்களின் எதிர்காலம் சிதைந்து போவதுடன் சமதர்ம சமுதாயம் இல்லாமல் போய்விடும். எனவே தமிழகம் மற்றும் புதுவையில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால்தான் விடியல் பிறக்கும் என்று பேசினார். தொடர்ந்து கொள்கை பரப்பு துணை செயலாளர் நெல்லிக்குப்பம் புகழேந்தி உரையாற்றிய விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கவேலு, கோமலா, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் பழனி, அன்பு, அருள்செல்வி மற்றும் தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிறைவில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம் நன்றி கூறினார். கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி TKS இளங்கோவன் முன்னிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். புதுவை வந்துள்ள பிரான்ஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தேநீர் விருந்து வழங்கினார். பிரான்ஸ் நாட்டிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரான்சிஸ் மார்க், ஜெராட் சீசர், வலேரி லெதார்ட், பத்ரிஸ் ரியா மற்றும் நிர்வாக செயலாளர் மேரி பசல் புத்திர் ஆகியோர் புதுவை வந்துள்ளனர். அவர்களுக்கு காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தேநீர் விருந்து அளித்தார். முன்னதாக மத்திய இணையமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து கௌரவித்த பிரான்ஸ் நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடன் இரு நாட்டு நட்புறவு மற்றும் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து பேசினர். நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் D ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர்கள் நமச்சிவாயம், காந்திராஜ், ஜோசப் மரியதாஸ், ஏழுமலை, முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், திராவிட முன்னேற்றக் கழக மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தா சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் தொகுதியில் சாலை அமைக்கும் பணியினை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை வில்லியனூர் தொகுதியில் பாப்பாஞ்சாவடி, பாரதி வீதி, கும்பாக்கம், செட்டிக்குளம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் சாலை மற்றும் கும்பாக்கம் துர்கா நகர் சாலையை மேம்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும் பணியினை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் முன்னிலையில் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தமது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கும்பாக்கம் பேட் சாலை மேம்பாட்டிற்காக 10 லட்சம் ரூபாய் செலவில் திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. 50 லட்சம் ரூபாயை வில்லியனூர் தொகுதிக்கு ஒதுக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அரும்பார்த்தபுரம் ரயில் மேம்பாலம் கட்டுவதற்காக பரிந்துரை செய்யப்பட்டு ரயில்வே ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. விரைவில் மத்திய அரசு மூலமாக ஒதுக்கீடு செய்யப்படும் மற்றும் சுல்தான்பேட்டையில் ரயில் நிலையத்தில் பிளாட்பாரம் அமைக்கவும், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தவும், ரயில்வே அலுவலகம் முழு வீச்சில் இயங்கவும் ரயில்வே துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். உலக மகளிர் தின விழா உழவர்கரை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் கொண்டாடப்பட்டது.
புதுவை உழவர்கரை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் உலக மகளிர் தினம் ரீனா மஹாலில் நடைபெற்றது. உழவர்கரை வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் லட்சுமி மோகன் வரவேற்க செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சரவணன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் புதுவை மகளிர் ஆணைய முன்னாள் தலைவி கமலினி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்து சிறப்புரையாற்றினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி, INTUC தலைவர் ரவிச்சந்திரன், கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் காங்கிரஸ் நிர்வாகிகளும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். புதுவை உப்பளம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற இளைஞர் எழுச்சி நாள் விழாவில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி புதுவை உப்பளம் தொகுதி நிர்வாகிகள் சார்பில் ஆட்டுப்பட்டியில் இளைஞர் எழுச்சி நாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளர் திரு MAS சுப்பிரமணியன் பங்கேற்று ஏழை எளிய மக்களுக்கு இலவச சேலை, உணவு, மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமசுந்தரம், பொருளாளர் அனிபால் கென்னடி, முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், லோக கணேசன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆட்டுப்பட்டி திராவிட முன்னேற்றக் கழக பிரமுகர் முருகேசன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தமிழ்நாடு வங்கி ஓய்வு பெற்றோர் சம்மேளனத்தின் புதுவை கிளை மாநாடு தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. தமிழ்நாடு வங்கி ஓய்வு பெற்றோர் சம்மேளனத்தின் புதுவை கிளை மாநாடு தலைவர்கள் ராம்ஜி, கஸ்தூரி ரங்கன் ஆகியோர் தலைமையில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. யூகோ வங்கி ஊழியர் சம்மேளன தலைவர் விஜயன், அதிகாரிகள் சங்க தலைவர் குணசேகரன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி மாநாட்டை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். மேலும் தமிழ்நாடு வங்கி ஓய்வு பெற்றோர் சம்மேளன புதுவை கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை சம்மேளன நிர்வாகி சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுவை திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுவை தனியார் ஹோட்டலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி தலைமையில் இயங்கும் டெசோ அமைப்பு சார்பில் வரும் 12ஆம் தேதி புதுவையில் நடைபெறும் முழு அடைப்பு போராட்டம் குறித்து ஆலோசனைக் கூட்டம் தலைமை செயற்குழு உறுப்பினர் CP திருநாவுக்கரசு தலைமையில் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா, இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், துணை அமைப்பாளர் ராஜாராமன், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திருவாண்டார்கோவில் காந்தி, IG வீரராகு, இளம்பருதி, ஜெயபிரகாஷ், சந்தோஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை அரசுக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வலியுறுத்தி நடைபெறும் போராட்டத்திற்கு அனைத்து மக்களின் ஆதரவை திரட்டி போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் மூத்த வழக்கறிஞர் பலராமன், பொதுக்குழு உறுப்பினர்கள் தைரியநாதன், முன்னாள் கவுன்சிலர்கள் சக்திவேல், வேலவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அதேபோன்று அரியாங்குப்பம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் டெசோ அமைப்பு சார்பில் வரும் 12ஆம் தேதி நடைபெறும் போராட்டத்திற்கு தொகுதி முழுவதும் ஆதரவு திரட்டி போராட்டத்தை வெற்றி பெற செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் சக்திவேல், கலிவரதன், சங்கர், இளைஞரணி வெங்கடேஷ், ரமேஷ், சுரேஷ், விடுதலை சிறுத்தைகள் புதியவன், பிரபாகரன், அருண், திராவிடர் கழகம் சார்பில் இளங்கோ, குமார், துரை முனுசாமி, சதாசிவம் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் நிர்வாக திறமையற்ற ஆட்சி நடைபெறுவதாகவும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியினால்தான் மாநிலத்தை முன்னேற்ற முடியும் என்றும் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் டாக்டர் MAS சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் சிங்காரவேலர் திடலில் நடைபெற்ற இளைஞர் எழுச்சி நாள் பொதுக்கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் திரு MAS சுப்பிரமணியன் பேசுகையில், புதுவையில் நடைபெறும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான NR அரசு செயல்படாத அரசு என்றும், நிர்வாக திறமையற்ற, மக்கள் நலனில் அக்கறை இல்லாத, பொருளாதாரம் தெரியாத, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறிய அரசு என்று குற்றம் சாட்டினார். தற்போது புதுவை அரசு கடுமையான பொருளாதார சிக்கலில் தவிக்கும் நிலையில் அதிலிருந்து தப்பிக்கவே மாநாடு நடத்தி மத்திய அரசு மீது முதலமைச்சர் வீண்பழி சுமத்தியுள்ளதாகவும், எதிர்க்கட்சிகளின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிப்பேன் என கூறிவிட்டு எதற்கும் பதிலளிக்கவில்லை என்றும், நிர்வாக திறமையுடைய, வெளிப்படையான, பொருளாதாரம் தெரிந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால்தான் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் என்றும், 20 இடங்களை கைப்பற்றுவது நமது லட்சியமாக இருந்தாலும் நிச்சயம் 16 இடங்களை கைப்பற்றி தனித்தன்மையுடன் திராவிட முன்னேற்றக் கழகம் புதுவையில் ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் RV ஜானகிராமன் பேசுகையில், புதுவையில் NR காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததிலிருந்து மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் செய்யவில்லை என்று குற்றம் சுமத்தினார்.
காங்கிரஸ் கட்சியில் இருந்து கோபித்துக் கொண்டு வந்து தனிக்கட்சி நடத்தும் முதலமைச்சர் ரங்கசாமி காங்கிரசில் இருந்து எப்பொழுது அழைப்பு வந்தாலும் சென்று விடுவார் என்றும், புதுவை அரசு தற்போது கோமா நிலையில் உள்ளதாகவும் அதற்கு எந்த டாக்டராலும் சிகிச்சை அளிக்க முடியாது என்றும் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் டாக்டரால் தான் புதுவை மாநிலத்திற்கு விடிவு காலம் என்றார். கூட்டத்தில் மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் பேசுகையில், பாரதி, சுதேசி மற்றும் AFT மில்களில் சுமார் 13,000 பேர் வேலை செய்ய வேண்டிய நிலையில் சொற்ப எண்ணிக்கையிலான தொழிலாளர்களே தற்போது பணிபுரிவதாகவும் தற்போது அவர்களுக்கும் வேலை இல்லாத நிலை மிகவும் வேதனைக்குரியது என்றார். ஒரு நாள் ஊதியம் இல்லை என்றாலே ஒரு வீட்டில் உணவு முதல் அத்தனை அடிப்படை தேவைகளும் முடங்கும் நிலையில் 8 மாதங்களாக சம்பளம் பெறாத ஊழியர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அனைத்திற்கும் போராட்டம் அறிவிக்கும் மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் 3 மில்களையும் திறக்க போராட்டம் அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த 3 மில்களையும் தொடர்ந்து இயக்குவதே சிறப்பான ஆட்சிக்கும் சிறந்த முதல்வர் என்பதற்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும், மிகவும் சிரமமான ஆட்சிக்கு சவாலான காரியங்களை வெற்றிகரமாக செய்வதுதான் சிறந்த நிர்வாக திறமை என்றும், வேலையில்லாமல் வறுமை நிலை காரணமாகவே இளைஞர்களும் சிறுவர்களும் தவறான பாதைகளில் செல்வதாகவும், எனவே 3 மில்களையும் திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுவை கடை வீதிகளில் டெசோ அமைப்பு சார்பில் நடைபெறும் முழு அடைப்பு போராட்டம் குறித்த துண்டு பிரசுரத்தை திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் திரு MAS சுப்பிரமணியன் வழங்கி போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டினார். புதுவையில் டெசோ அமைப்பு சார்பில் ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும், அவர் மீது நம்பகத்தன்மையுடன் கூடிய சுதந்திரமான சர்வதேச விசாரணை நடத்திட வேண்டும், இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 12ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் முழு அடைப்பு போராட்டம் குறித்த துண்டு பிரசுரத்தினை அண்ணா சாலை, நேரு வீதி உள்ளிட்ட கடை வீதிகளில் மாநில அமைப்பாளர் திரு MAS சுப்பிரமணியன் வழங்கினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், திராவிடர் கழக வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் மாநில அமைப்பாளர் பாவானந்த் உள்பட பலர் உடனிருந்து துண்டு பிரசுரத்தினை வழங்கி முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.